இந்த வருஷத்தோட ரெசல்மேனியா 40ஓட டே 1 ஃபிலடெல்ஃபியாவில் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மிக பிரம்மாண்டமான WWEயோட 40வது ரெசல்மேனியாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ரெசல்மேனியாவில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, WWE அவங்களோட இன்ட்ரோ கார்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புது WWEயோட இன்ட்ரோ கார்டில் வேற லெவல் அனிமேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் WWEயோட இன்ட்ரோவோட ஐகானிக்கான அந்த 3 வார்த்தைகளான தென் நவ் ஃபாரெவர் வார்த்தைகளை ட்ரிபிள் ஹெச் அவரோட ஓன் வாய்ஸ்ல சொல்லியிருந்தாரு. இந்த இன்ட்ரோ கார்டு பார்க்கறதுக்கு உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் WWE மிக பிரம்மாண்டமான ரெசல்மேனியா ஸ்டேடியத்தை காமிச்சாங்க. பார்க்கறதுக்கு இந்த ஸ்டேடியம் அட்டகாசமா ரொம்பவே பிரம்மாண்டமா பெருசா இருந்துச்சு. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல கோடி ரோட்ஸ் ரொம்பவே கூலா காஃபி குடிச்சிட்டு அவரோட மெயின் ஈவென்ட் மேட்சுக்காக ரெடியாகி வந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கத்துல வேர்ல்டு ஹெவி சாம்பியனான செத் ராலின்ஸும் ஸ்டேடியத்துக்குள்ள வரதை காமிச்சாங்க. அடுத்த ஃப்ரேம்ல அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸையும் அவரோட கசினான ஃபைனல் பாஸ் ராக்கையும் காமிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எதுக்காக காமிச்சாங்க அப்படின்னா, இந்த ரெசல்மேனியாவோட முக்கியமான மேட்ச் மெயின் ஈவென்ட் மேட்ச், அது இந்த 4 பேருக்கும் நடுவில் நடக்க போற டாக் டீம் மேட்ச், அதுக்காக தான் இவங்கள ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கோகோ ஜோன்ஸ் அப்படிங்கிற அமெரிக்காவோட ஒரு பாடகி யூஎஸ்ஏவோட நேஷனல் ஆந்தம் பாடி ரெசல்மேனியாவை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த ரெசல்மேனியால ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸா ஒரு WWEயோட ரெஸ்லர் வருவாங்க அப்படின்னு நினைச்சா WWEயோட சிசிஓவான ட்ரிபிள் ஹெச் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்திருப்பாரு. மாசா வந்த ட்ரிபிள் ஹெச் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் ஒரு 5 செகண்ட் நின்று ரெசல்மேனியாவோட அந்த பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரிங்குக்குள்ளே வந்தாரு. இன்னொரு பக்கத்தில் ரெசல்மேனியா 40ஓட WWE கமெண்டேட்டர்ஸான மைக்கேல் கோல், கோரி கிரேவ்ஸ், அதுக்கப்புறமா பேட் மேக்கஃபி 3 பேரும் கமெண்ட்ரி கொடுத்து கலக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ட்ரிபிள் ஹெச் மைக்கில் இது WWEயோட புது ஈரா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ரெசல்மேனியாவோட முதல் ஓப்பனிங் மேட்ச் த மேன் பெக்கி லிஞ்சுக்கும் ரியா ரிப்ளிக்கும் தான் நடந்துச்சு. இது பார்த்தோம்னா WWEயோட உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்சா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரன்ஸை கொடுத்தது பெக்கி லிஞ்ச் தான். பெக்கி லிஞ்ச் புதுசாக ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா WWE அவங்களோட என்ட்ரன்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் மூலமா பெக்கி லிஞ்ச் அந்த புக்குக்கு உள்ள இருந்து வெளியே வர மாதிரி கூட WWE காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு அப்படியே அச்சஸ்ல ரியா ரிப்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் ரியா ரிப்ளியோட என்ட்ரன்ஸ் மியூசிக்கை அந்த ஒரு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா பாடுவாரு. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளி அவங்களோட கிராண்டான என்ட்ரன்ஸை கொடுத்தாங்க. இவங்க 2 பேருக்குமான மேட்சும் ஓரளவு நல்ல மேட்சா தான் இருந்துச்சு. மேட்சோட எண்டிங்ல நம்ம பெக்கி லிஞ்ச் ரியா ரிப்ளிக்கு செகண்ட் ரோப்ல இருந்து மேன் ஹேண்டில் மூவ் போட்டு மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்த டைம்ல அதை கவுண்டர் பண்ணிட்டு ரியா ரிப்ளி பெக்கி லிஞ்சுக்கு அவங்களோட பினிஷரான ரிப்டைட் மூவ் போட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணி 1 2 3ன்னு சொல்லி பெக்கி லிஞ்சை கிளீனா பீட் பண்ணி அவங்களோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா 6 பேக் டாக் டீம் லேடர் மேட்ச் WWEயோட அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் டைட்டில்ஸ்க்காக நடந்துச்சு. இந்த மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் டாக் டீம் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் அவங்களோட என்ட்ரன்ஸை கொடுத்தாங்க. WWE பார்த்தோம்னா ஒரு பக்கம் ரா டாக் டீம் டைட்டில்ஸையும் இன்னொரு பக்கம் ஸ்மாக் டவுன் டாக் டீம் டைட்டில்ஸையும் தனித்தனியா தொங்க விட்டுருந்தாங்க. இதை பார்க்கும்போதே முடிவாயிடுச்சு, கண்டிப்பா 2 டீம் இந்த மேட்சை வின் பண்ண போறாங்க. ரா டாக் டீம் டைட்டில்ஸ் ஒரு டீமும் ஸ்மாக் டவுன் டாக் டீம் டைட்டில்ஸ் இன்னொரு டீமும் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த ரெசல்மேனியா கார்டுல இருந்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் வந்து இந்த லேடர்ஸ் மேட்ச் தான். காரணம் இந்த மேட்ச்ல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்மாக் டவுனோட டாக் டீம் டைட்டில்ஸை ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வாலரும் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டொமாசோ சியாம்பா லேடர் மேல இருந்து ஒரு வேற லெவல் ஒயிட் நாய்ஸ் மூவ் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா ஆர்-ட்ரூத் பார்த்தீங்கன்னா ரா டாக் டீம் டைட்டில்ஸ் எடுக்கிறதுக்காக லேடர் மேல ஏறுவாரு. அந்த டைம்ல அங்க வந்த ஜேமி மெக்டோனா ஆர்-ட்ரூத் அடிக்க ட்ரை பண்ணுவார். அப்புறம் அவர் டேபிள் மேல போடப்பட்டாரு. இதுக்கு அப்புறமா ஆர்-ட்ரூத் பார்த்தீங்கன்னா ரா டாக் டீம் டைட்டில்ஸை எடுத்து மிஸ்ஸும் ஆர்-ட்ரூத்தும் பார்த்தீங்கன்னா WWEயோட புதிய ரா டாக் டீம் சாம்பியன்ஸா மாறிட்டாங்க. மைக்கேல் கோல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆர்-ட்ரூத்துக்கு ரெசல்மேனியால இதுதான் அவரோட முதல் வெச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரெசல்மேனியாலேயே அதிகமா ஃபேன்ஸ் கிட்ட சத்தம் வந்த ஒரு வேற லெவல் மூவ்மெண்ட் தான் அது. இதுதான் இது. அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா LW டீமுக்கும் அதுக்கப்புறமா சாண்டோஸ் எஸ்கோபார் டீமுக்கும் நடந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிராகன் லீக் இன்ஜுரி ஆனதுனால சார்லட் ஃபிளேரோட ஹஸ்பண்டான ஆண்ட்ராடே சியன் அல்மாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணி ரே மிஸ்டீரியோவோட புது டாக் டீம் பார்ட்னரா மாறி இருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு பிரம்மாண்டமான மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு மேட்ச் தான். மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோட டீம் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமா இந்த ரெசல்மேனியா கொஞ்சம் போர் அடிச்சது. காரணம் ஜே யூசோ வெர்சஸ் ஜிம்மி யூசோவுக்கான ஒரு மேட்சை வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா இந்த ரெசல்மேனியால நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த போரிங்கான மேட்ச் அப்படின்னா அது ஜே யூசோ ஜிம்மி யூசோவுக்கான மேட்ச் தான். எதிர்பார்த்த மாதிரியே இந்த மேட்ச்ல ஜே யூசோ வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜ்ல சாமி சைனை காமிச்சாங்க. சாமி சைனுக்கு நம்ம சாட் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அட்வைஸை கொடுத்துட்டு இருப்பாரு. அட்வைஸ் அப்படின்னு சொல்றதை விட அவரை மோட்டிவேட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்காக அப்படின்னா கந்தரோட டைட்டிலை நீ எப்படியாவது இன்னைக்கு வின் பண்ணு அப்படின்னு சொல்லி சாமி சைனை மோட்டிவேட் பண்ணி அனுப்பி விடுவாரு. அதுக்கப்புறமா அடுத்த ஃப்ரேம்ல கெவின் ஓவன்ஸை காமிப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சாமி சைனுக்கு சப்போர்ட்டா சாமி சைனை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி ரிங்குக்கு அனுப்பி விட்டுருப்பாரு. இந்த ரெசல்மேனியால இருந்த இன்னொரு ரொம்பவே கடுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான். ரெசல்மேனியாவை பார்த்து எல்லாருமே கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. முக்கியமா லோகன் பாலோட பிரைம் அட்வர்டைஸ்மெண்ட் WWE அவங்களோட ரொம்பவே புனிதமான ஸ்டேஜில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சது இதுதான் முதல் தடவை. பெருசா பிரைம் பாட்டிலோட லோகோவை போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி LED ஸ்க்ரீனில் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு விதமான ஆடு, ரீப்ளேல ஆடு, மேட்ச் கார்டில் ஆடுன்னு இது ரெசல்மேனியா அப்படின்னு சொல்றதை விட ஆடோமேனியா அப்படின்னு சொல்லலாம். ட்ரிபிள் ஹெச் புது ஈரா அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் ஈரா அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ரெசல்மேனியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடை குமிச்சு வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடந்துச்சு. கந்தரும் சாமி சைனும் ரெசல் பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா சாமி சைன் கந்தரை தோக்கடிச்சு WWE புது டைட்டிலை வேற வின் பண்ணிட்டாரு. முக்கியமா நோட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தரோட டைட்டில் ரெயின் கரெக்டாக 666 நாட்களில் முடிஞ்சிருக்கு. சாமி சைன் அவரோட டைட்டில் விக்டரியா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாரு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா டே 1ஓட மெயின் ஈவெண்ட் தான். ரொம்பவே குறைவான மேட்ச் தான் இந்த ரெசல்மேனியா டே 1ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்துச்சு. மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக முதல்ல என்ட்ரன்ஸை கொடுத்தது அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பெல்ட்டை ரிங் சைடில் உட்காந்துட்டு இருந்த ஒரு உண்மையான வாரியருக்கு கொடுத்திருப்பாரு. அவர் கோடி ரோட்ஸோட ரிலேட்டிவா என்ன அப்படின்னு தெரியல கரெக்டா. ஆனா அவர் கேன்சரையோ இல்லைன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு வியாதியையோ பேட்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் எப்பவும் போல ஒரு வேற லெவல் காஸ்டியூம்ல அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்திருப்பாரு. முன்னாடி எல்லாம் WWE லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் தான் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்ல பயங்கரமான ஆர்வத்தை காமிப்பாங்க. ஆனா எல்லாரையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்ம செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் வச்சு கலக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நடந்தது த ஃபைனல் பாஸ் என்ட்ரன்ஸ் தான். எப்படி ஒரு வீடியோ கேம்ல 99.99% நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் பாஸ் வந்து நிப்பாரோ அதே மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் தான் ராக்கு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹால் ஆஃப் ஃபேம்ல ராக்குக்கு முகமது அலியோட ஒய்ஃப் ஒரு பீப்புள்ஸ் சாம்பியன் அப்படிங்கிற டைட்டில கொடுத்திருப்பாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக் ரிங்குக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்தாரு. ரொம்ப நாளா ரோமன் ரெயின்ஸ் மேட்சஸ்ல ரெசில் பண்ணாததுனால அவரை சர்ட் இல்லாம பார்க்க முடியல. இந்த ரெசல்மேனியால மனுஷனை சர்ட் இல்லாம பார்க்கும்போது உண்மையிலே வேற லெவல்ல ஷாக் ஆயிடுச்சு. காரணம் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு மசில் மாஸோட வேற லெவல்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி வந்திருந்தாரு. உண்மையிலே ரோமன் ரெயின்ஸோட இந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. முக்கியமா ராக்கையும் ரோமனையும் நிக்க வச்சு பார்க்கும்போது ரோமனோட பிசிக் பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நார்மலா ராக்கு கூட எந்த ஒரு பிசிக்கையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வச்சிருப்பாரு. ஆனா ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராக்கையே முறியடிக்கிற அளவுக்கு ஒரு வேற லெவல் பிசிக்ல இந்த மேட்ச்ல என்டர் ஆனாரு. மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரிங்ல ரெசில் பண்ணாம 4 பேரும் ரிங்குக்கு வெளியே ஆடியன்ஸ்க்கு நடுவுல எல்லாம் ரெசில் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா ராக் வெளியில ஒரு வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணியை குடிச்சு அதை நம்ம செத் ராலின்ஸோட முகத்திலே துப்பி இருப்பாரு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு சூப்பர் ஃபிளெக்ஸ் மூவ் போட்டிருப்பாரு. திரும்ப ரிங்குக்குள்ள வந்த டைம்ல செத் ராலின்ஸ் ராக்குக்கு ஒரு கப்ஸ்டா மூவ் போட்டாரு. அதுக்கப்புறமா ராக் ஸ்டேஜுக்கு கீழ இருந்து கோடி ரோட்ஸோட பெல்ட்டை எடுத்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த ரெசல்மேனியாலே ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் ராக்குக்கு போட்ட ஸ்பியர் தான். ரோமன் ரெயின்ஸோட ஸ்பியர் மிஸ் ஆகி அது பாத்தீங்கன்னா ராக்கு மேல விழும். இது மூலமா ராக் ரோமன் ரெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா பெட்ரே பண்ணுவார் அப்படின்னு நினைச்சா அது பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை. திரும்பவும் சப்போர்ட் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து தான் ரெசல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா செத்துங்கோடியும் ஒரே டைம்ல ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பெடிகிரி மூவ் போட்டாங்க. ஆனா அதை 2 பேருமே கிக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமா வெளியில இருந்து அனௌன்ஸ் டேபிள் மேல கோடி ரோட்ஸ் ராக்குக்கு ஒரு ராக் பாட்டத்தையும் ரோமன் ரெயின்ஸ் செத் ராலின்ஸ் அப்படியே ஒரு ஸ்பியர் போட்டு பேரிகோட்டோட தூக்கிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறமா திரும்ப ரிங்குக்குள்ள போன டைம்ல கோடி ரோட்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்பியரை போட்டு அப்புறமா ராக் ஒரு ராக் பாட்டத்தையும் பீப்புள்ஸ் எல்போவையும் போட்டு மேட்சை வின் பண்ணது யாரு அப்படின்னா ராக்கும் ரோமன் ரெயின்ஸ் தான். WWE பண்ணதுலேயே ஒரு சூப்பரான புக்கிங் அப்படின்னா அது இதுதான் காரணம். இந்த மேட்ச்ல ஒருவேளை ராக் தோத்திருந்தார் அப்படின்னா நாளைக்கு அவரை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்காது. இப்போ ராக் இந்த மேட்ச்ல வின் பண்ணதுனால நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. முக்கியமா ரோமன் ரெயின்ஸ் ராக்குக்கு ஒரு ஸ்பியரை போட்டிருக்காரு. இதுக்காக நாளைக்கு ராக் பழி வாங்குவாரா, ரோமன் ரெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா பெட்ரே பண்ணுவாரா, இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி டே 2ல தான் பார்க்கணும் நண்பா. இந்த ரெசல்மேனியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு ரெசல்மேனியால நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க.